பல்லடம் அருகே 3 பேர் கொலை வழக்கில் தற்போது தொலைந்து போன ஐபோனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி, விவரம் என்ன? தேவப்பிரியன், அதாவது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்து இருக்கக்கூடிய சேமலை கவுண்டம்பாளையத்தில் தோட்டத்து வீட்டில் தனியே இருந்த வயது முதிர்ந்த தெய்வ சிகாமணி மற்றும் அவரது மனைவி அலமேலு அம்மாள், அது தவிர்த்து கோவையில் தங்கியிருக்கக்கூடிய அவரது மகன் அன்றுதான் அவர் அங்கு அந்த வீட்டிற்கு வந்திருந்தார். அவர் என 3 பேரையும் சேர்த்து மர்ம கும்பலானது கடுமையாக தாக்கி கொலை செய்திருந்தது. மேலும் வீட்டில் இருந்த 8 சவரன் நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக அவினாசிபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் எந்த விதமான தடயங்களும் இதில் கிடைக்காமல் போலீசார் கடுமையாக திணறி வந்தனர். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்திலும் இதே போன்ற ஒரு வழக்கானது நடைபெற்றது. அதே போல தோட்டத்து வீட்டில் தங்கியிருந்த முதிய தம்பதியை அடித்து கொலை செய்து அங்கும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் போலீசார் தீவிரமாக விசாரித்ததில் தற்பொழுது ஈரோடு மாவட்டம் அரசலூரை சேர்ந்த ஆட்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் என்ற 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் மூவரும் திருப்பூர் சேமலை கவுண்டம்பாளையத்தில் நடைபெற்ற 3 கொலை வழக்கிலும் இவர்களுக்கு தொடர்பு இருப்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது போலீசார் அவர்களிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்தில் செந்தில்குமார் வைத்திருந்த ஐபோன் ஆனது தொடர்ந்து தேடப்பட்டு வந்த நிலையில் அந்த ஐபோனிலிருந்து எந்த விதமான சிக்னலும் கிடைக்காமல் இருந்து வந்தது. தற்பொழுது இந்த ஐபோன் கிணற்றில் வீசப்பட்டிருப்பதாக குற்றவாளிகள் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக முதல்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஐபோன் எந்த இடத்தில் வீசப்பட்டது, அதனை எடுக்கக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபடுவார்கள் எனவும் திருப்பூருக்கு குற்றவாளிகளை அழைத்து வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாலாஜி.